வணக்கம் மக்களே, இது உங்க ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். இன்னைக்கு அரசியல் களம் அப்படியே அதிருதுன்னு தான் சொல்லணும். அதிமுகவுக்குள்ள இவ்ளோ நாளா புகஞ்சுகிட்டு இருந்த நெருப்பு இப்போ பகிரங்கமா வெடிச்சிருக்கு. வழக்கமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப நிதானமா அளந்து தான் பேசுவார். ஆனா கோபிச்செட்டிபாளையம் தேர்தல் பிரச்சாரத்துல மனுஷ செங்கோட்டையன் மேல பயங்கரமா பொங்கி தீத்துட்டாரு. அப்படி என்னதான் நடந்துச்சு? மேடையில பேசின இபிஎஸ் செங்கோட்டையனை பத்தி சொல்லும்போது ஒரு கட்டத்துல ரொம்பவே ஆக்ரோஷமாயிட்டாரு. அகங்காரம் பிடிச்சவர், திமிரு பிடிச்சவர்னு ஒருமையிலேயே விளாசிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ரகசியத்தையும் உடைச்சிருக்காரு. ஒரு காலத்துல அமைச்சர் பதவிக்காக செங்கோட்டையன் தன் முன்னாடி நின்னு கண்ணீர் விட்டு கதறி அழுதார்னு சொல்லி கூட்டத்தையே அதிர வச்சிருக்காரு. திமுக உளவாளியா கேஏஎஸ்? இன்னொரு பக்கம் ஒரு போட்டோவை காட்டி செங்கோட்டையனை திமுகவோட உளவாளின்னு நேரடியாவே குற்றம் சாட்டியிருக்காரு இபிஎஸ். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே இவரை பத்தி எனக்கு தெரியும், இவர் ஒரு மோசமான ஆளுன்னு அம்மா அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு பழைய கதையையும் தோண்டி எடுத்திருக்காரு. கடைசி எச்சரிக்கை. எல்லாத்தையும் விட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, பேச்சோட முடிவுல இபிஎஸ் கொடுத்த அந்த வார்னிங் தான். ஜாக்கிரதையா பேசு, இல்லனா பச்சையா பேசுவேன், அப்புறம் அசிங்கமா போயிடும்னு ரொம்பவே காட்டமா எகிரியிருக்காரு. அதிமுகவோட சீனியர் தலைவர்கள்ல ஒருத்தரான செங்கோட்டையன் மேல அதே கட்சியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு இறங்கி அடிச்சது இப்போ சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கு செங்கோட்டையன் தரப்புல இருந்து என்ன பதில் வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவுக்குள்ள நடக்கிற இந்த மோதல் அந்த கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உடனுக்குடன் அரசியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.